ஹே ஃபாக்ஸ், திறமையா இருக்கிறவன்லாம் ஃப்ராடா இருக்கானா, இல்ல ஃப்ராடா இருக்கிறவன்லாம் திறமையா இருக்கானா? அப்ப நானும் திறமையே இல்லாத ஆளு தான். எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எப்பயுமே திறமை இருந்தது இல்லை. சரி, அதனால என்னால மற்றவங்களை ஏமாற்றவும் முடியாது. 13 லட்சம் ஃப்ரீக்வன்சி. ஓகே, வாங்க இன்னைக்கு நம்ம பொருள் நான் பார்ப்போம். பழைய பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். புதுசா பொதுவா வீடியோஸ்லாம் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. நமக்கு அது கூட தெரியாது. எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுறது, எப்படி பேசுறது, ஒரு கோர்வையா பேசுறது எப்படி, அது கூட நமக்கு தெரியாது. ஆனா அவங்களாம் பாருங்களேன், கார்பரேட் லெவல், கார்பரேட்டே பயமுறுத்துறாங்கப்பா. நான் என்ன நினைக்கிறேன், இப்ப இவங்க இந்த பேசினாங்கல்ல, வாய்ஸ் டெக் சூப்பர் ஸ்டார் அந்த சுதர்சனா, அவங்க அந்த விஜய் ஓனர்ஸ், இவங்க பேசின அந்த ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம். இதை வந்து ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா, அப்ப அந்த ரெக்கார்டை எதுக்காக இருக்கும்? இப்போ அந்த ஆஃபீஸ், ஓகே, ஆஃபீஸ்க்கு வருவாங்க எல்லாரும், அங்கே நேரில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதை வாய்ஸில் போட்டு இந்த வாய்ஸ் வந்து ரெக்கார்டாக வச்சுக்கிற அளவுக்கு, ஏன்னா இந்த விஷயம்லாம் அப்படி, இது வந்து இந்த ஃபோனில் இதெல்லாம் சரியில்லை, அதெல்லாம் சரியில்லை, வீடியோவில் எப்படி பேசுறது அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா? இதை வந்து மக்கள் மட்டும் இல்லை, அவங்கள பார்க்குற மக்களை மட்டும் இல்லை, இவங்களுக்கு காசு கொடுக்குறான்ல பிராண்டு, அவனையவும் ஏமாத்திருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்னு வச்சுக்கோங்க. அதாவது எனக்கு வந்து ஒரு 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஒரு 10 மில்லியன் பேர் பார்க்குறாங்க, ஒரு நாளைக்கு வீடியோ போட்டோம்னா ஒரு 10 லட்சம் பேர் வியூஸ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட ஒரு கம்பெனிக்கார வந்து அப்ரோச் பண்ணுறான், ஏவா இந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசுங்க அப்படின்னு என்கிட்ட கொடுத்துட்றான். நான் உண்மையாகவே அந்த ப்ராடக்டை ஒரு 4 மாதம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் கம்பெனிக்காரங்கிட்ட, நான் 4 மாதம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆவேன். சரி, ஓகேங்கிறான். நான் யூஸ் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் நான் வந்து வாய்ஸா ரெக்கார்டா வச்சுக்கிற அளவுக்கு நான் வந்து இந்த மாதிரிலாம் வீடியோ போடலாம் அப்படின்னு பேசும்போது நான் இதெல்லாம் சொல்றேன். இதெல்லாம் எனக்கு பர்சனலாவே பிடிச்சிருக்கு. பட் இந்த ஃபீச்சர்லாம் சரியில்லை, நான் வீடியோல எப்படி சொல்றது அப்படின்னு நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. அது எதுக்கா இருக்கும்? இப்படி 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பேர், ஒன்று இந்த ரிவ்யூ பண்ற ஆளு, அதாவது ஃபேஸ் காட்டுற ஆளு சேனல்ல, இவன் தான் அந்த இன்ஃப்ளூயன்சர், இவனோட பார்ட்னர். அப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து இதெல்லாம் வாய்ஸ் மெசேஜா போட வேண்டிய